தொகுதியினுடைய வன்னிய சங்கத்தை வளர்த்தெடுப்பேன் என்று கூறிக்கொண்டு வீரர்களை போட்டுக் கொண்டிருக்கின்ற சிங்காரவேல் அவர்களே மற்றும் இங்கே தலவாணி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு மிக திரளாக வந்திருக்கின்ற ஏனைய பாட்டாளி சொந்தங்களே, மற்ற உறுப்பினர்களே, மகளிர்களே, மாணவிகளே, உங்களுக்கு அனைவருக்கும் உதற்கு நன்றி. இன்றைய நிலையிலே விருத்தாச்சலம் தொகுதியிலே நான் 3 மாதத்துக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே சுயேட்சையாக இருந்தாலும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என்று சுரேஷ்கிட்ட உறுதி கூறியிருக்கிறேன். அதனுடைய வாக்கியமாக இன்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு மக்கள் மொத்தம் 200 பூத் இருக்குதுன்னு சொன்னா ஒரு பூத்துக்கு 500 ஓட்டு வாங்கினா போதும், 1 லட்சம் ஓட்டு கிடைக்கும். ஒரு பூத்துக்கு 50 பேர் பெண்கள் இருந்து ஒரு பெண்கள் 10 ஓட்டு சேகரிச்சா போதும். ஒரு பூத்துன்னு சொன்னா அந்த ஊர் அடைக்கிறது. ஆண்களை நம்பி மட்டும் சொல்லாததுக்காக இல்லை. இன்றைய நிலை பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த தொகுதி வெற்றி பெற முடியும். இங்க நிறைய பெண்கள் இளமையிலே தாலி இருப்பதற்கு காரணம் பிரார்த்திக்கிறார். இளமையிலே தன்னுடைய குடும்பத்தை இழந்த காரணம் பிரார்த்திக்கிறார். இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா இந்த பகுதிக்கு ஈகே சுரேஷ் வேட்பாளராக வெற்றி பெற்று வந்துவிட்டார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒரு பூத்துக்கு 50 பேர், 50 பேருக்கு ஒருவருக்கு 10 ஓட்டு கொடுக்கலாம். நீ வேற யாரையுமே பார்க்க கூடாது. பக்கத்து வீடு, அடுத்த பக்கத்து வீடு, அடுத்த பக்கத்து வீடு, இந்த 10 பேரை மட்டும் நீ கன்வின்ஸ் பண்ணி இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் அப்பப்ப சொல்லி இன்னைக்கு குக்கர் கொடுக்குறான், குண்டா கொடுக்குறான், பணம் கொடுக்குறான். இது சிந்தனையாளர்களுக்கும் சிந்திக்க தெரிந்த சிந்தனையாளர்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இது. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு மிக திறமையான சிந்தனையாளர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பெண்கள் என்று சொன்னால் சும்மா இல்லை, காலையில கலவட்டும் சாயங்காலம் படுத்துட்டு இல்லை. அரசியல் இன்னைக்கு உங்க கையில் தான் இருக்கு. இந்த தொகுதி எடுத்துட்டா ஓட்டு ஆண்களை விட ஒரு 10,000 ஓட்டு அதிகமா உங்ககிட்ட இருக்கு. கட்டாயம் ஆண்களை நான் குறை சொல்லல, ஓட்டு போட முடியாது